श्री साईनाथाय नमः। ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாய் அப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ எது உகந்ததோ அதை நீ கேட்டாலும் கேட்காமல் போனாலும் உனக்காக நான் கொடுத்து கொண்டுதானே இருப்பேன். ஏன் நாளையே கூட நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் பதிலானது ஒன்று உன்னை தேடி வந்து சேரப்போகின்றது. அதற்கும் நான் தான் காரணமாக இருப்பேன். நீ செல்லும் பாதையில் எல்லாம் நல்ல வழியை நான் தானே காட்டிக் கொண்டிருக்கின்றேன். நீ என்னை மனதார நினைத்து கொண்டு ஒரு செயலை செய்ய துவங்கினால் அச்செயலை உனக்கு வெற்றிகரமாக முடிக்கும் வரைக்கும் உனக்கு துணையாக நான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த பதிலும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு முடிவும் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் செல்ல குழந்தையே, அச்சத்தை நீ முதலில் கைவிட வேண்டும். எதற்கெடுத்தாலும் அச்சப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. மற்றவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்றெல்லாம் மனதார பொறாமைப்படவும் கூடாது. என் செல்ல குழந்தையே, கோபத்தை விட்டுவிடு. உனக்கு வரக்கூடிய கோபம் தான் பல நேரங்களில் உன்னை பற்றிய ஒரு தவறான புரிதலை மற்றவர்களுக்கு உருவாக்கி விடுகின்றது. என்ன பேசுவதாக இருந்தாலும் சற்று யோசித்து செயல்பட. உனக்கான வார்த்தைகளில் நீ எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும். உன்னுடைய கோபத்தை நீ கட்டுப்படுத்த வேண்டும். என்ன நடந்தாலும் உன்னால் பொறுமையாக இருக்க முடியும் என்று உன்னுடைய மனதிற்கு நீ ஒரு கடிவாளம் போட்டு அடக்கி வைக்க வேண்டும். என் செல்ல குழந்தையே, எவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு தடைக்கற்களாக இருக்கிறது என்று நான் உனக்கு சுட்டி காட்டியிருக்கின்றேன். இவற்றையெல்லாம் நீ ஏற்க மறுத்தால் அவையெல்லாம் உனக்கு மீண்டும் மீண்டும் துன்பத்தை தான் கொடுக்கும். பல எதிரிகளை உருவாக்கிவிடும். நான் சொல்லுவது உனக்கு புரிந்திருக்கும். அப்படி புரிந்து கொண்டால் இதற்கு மேலும் நீ இப்படிப்பட்ட தவறுகளை செய்ய மாட்டாய். உன்னுடைய குணமானது மற்றவர்களை வெறுக்க வைக்க விடாமல் உன்னை தேடி வர வைப்பதாகத்தான் இருக்க வேண்டும். அன்பு என்ற ஒரு ஆயுதம்தான் உன்னை சுற்றி உனக்கான நல்லவர்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். கோபம் என்ற கத்தியானது மற்றவர்களை குத்தி கிழித்து காயப்படுத்துமே தவிர உன் மீது அன்பை கொடுக்காது. நான் சொல்லுவதை புரிந்து கொள். உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் என்றுதான் உன் சாயப்பா உனக்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்றாய். நான் கூறுவதை நீ சற்று சிந்தித்து பார்த்து உன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டால் நிச்சயம் நீ நலமுடன் வாழ்வாய். நல்லதே நடக்க வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்டதால் தான் உனக்காக நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு சாதகமானதாக அனைத்தையும் நான் மாற்றிக்கொண்டிருக்கின்றேன். நீ இதை நினைவில் வைத்துக்கொள். நீ ஆழமாக காயப்பட்டு இருப்பதை நான் அறியாமல் இல்லை. உன்னுடைய இதயத்தில் நீ கொண்டிருக்கும் அந்த வலியும் வேதனையும் எனக்கு புரிகின்றது. விரைவில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லதொரு மாற்றமானது வரப்போகின்றது. அந்த நாட்கள் வெகு தொலைவில் இல்லை, மிக அருகில் தான் இருக்கின்றது. கூடிய சீக்கிரமாகவே அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய். அதற்கான அறிகுறியாகத்தான் இப்போது சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. நீ ஒன்றும் செய்யாமல் கூட பல நேரங்களில் பல பிரச்சனைகளை சந்தித்தாய். அதையெல்லாம் இப்போது நினைத்து நீ வருத்தி கொண்டிருக்காதே. ஒரு நாள் நிச்சயமாக அனைத்துமே மாறிவிடும். நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். நீ மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. என் செல்ல குழந்தையே, உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உனக்கு கவசமாக நான் இருக்கின்றேன். அமைதியாக இரு. விரைவில் அதிசயங்களானது உன் வாழ்க்கையில் நடக்கும். அதை நான் நடத்தி காட்டத்தான் போகிறேன். ஒவ்வொன்றையும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாக நடக்க வேண்டும் என்று ஒரு அப்பாவாக நான் அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். சாயப்பா என்று நீ ஒரு முறை அழைத்தவுடனேயே உன்னை காப்பாற்ற நான் ஓடி வந்து விட்டேன். எனக்காக யாரும் இல்லை என்றெல்லாம் நீ கண்ணீர் சிந்திய காலங்கள் எல்லாம் மாறிவிட்டது. உனக்கான ஒன்று என்றால் அடுத்த நொடியே உன் கண் முன்னே நான் காட்சியளிப்பேன். அதை நீ நிச்சயம் உணர்ந்து கொள்வாய். ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கான உதவிகள் என்னிடம் இருந்து கிடைத்து கொண்டேதான் இருக்கின்றது. என் செல்ல குழந்தையே, எதற்காகவும் நீ கவலைப்பட்டு கொண்டோ கண்ணீர் விட்டு கொண்டோ இருக்காதே. உன்னுடைய சோதனைகளையும் வேதனைகளையும் நான் மாற்றிவிடுவேன் என்று என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? நீ இழந்த அனைத்தையும் உனக்கு சற்று நேரத்தில் நான் திருப்பி தரத்தான் போகின்றேன். இந்த உலகத்தில் ஒன்றை இழக்காமல் மற்றொன்றை பெற முடியாது என்ற உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கஷ்டத்தை நீ இழந்துவிட்டால் உனக்கான வெற்றியானது உன்னை வந்து சேரும். என் செல்ல குழந்தையே, மனதை எப்போதும் தைரியமாகவும் பொறுமையாகவும் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதை கடைபிடித்து வந்தாலே போதும். அனைத்து வெற்றியும் உன்னை தேடி வந்து சேரும். மற்றவர்கள் உனக்கு சிறு துன்பத்தை கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக பழி வாங்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்காதே. அவர்கள் செய்த கர்ம வினையை நிச்சயம்
நிச்சயம் அவர்கள் அடைந்தே தீருவார்கள். என்னுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கின்றது. உன் வாழ்வில் நடப்பவை யாவும் எப்போதும் இனி நல்லதாகவே நடக்கும். நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். என்னை முழுமையாக நம்புகின்றாய் அல்லவா? அந்த நம்பிக்கைக்கு நான் நிச்சயம் சரியான பரிசை தரத்தான் போகின்றேன். உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்கப் போகின்றேன். உன்னுடைய காயங்களுக்கு மாமருந்தாக என்னுடைய உதி என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா? அதை எடுத்து உன் நெற்றியில் இட்டுக்கொள். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை நான் இப்போது தரப்போகின்றேன். என் செல்ல குழந்தையே, என்னுடைய உதியானது எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். என்னுடைய இன்னொரு வடிவம்தான் உதி என்பதை நீ மனதில் வைத்துக்கொள். அதை எப்போதும் உன் நெற்றியில் இட்டுக்கொள். ஓம் சாய்ராம் என்று என்னை மனதார நினைத்துக்கொள். உனக்கு வந்த கஷ்டங்கள் அனைத்தும் தானாக சென்றுவிடும். உனக்கு எப்போதும் துணையாக நான் இருக்கின்றேன். உனக்கு இனி நடப்பவை யாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.